செந்தில் பாலாஜிக்கு போலீஸ் சம்மன் அனுப்புச்சு. அவர் வரல. தம்பி அசோகம் வரல. ஏன் வரல? அந்த கேள்விக்கு பதில் போலீஸ் ஃபைலில் இல்லை உறவுகளே. அந்த பதில் இருக்கிறது ஸ்டாலினோட வாயில். ஆமாம், ஸ்டாலினே சொல்லிட்டார். எப்போ சொன்னார், எங்கே சொன்னார், என்ன சொன்னார், இன்றைக்கி அதை ஒவ்வொன்றா பிரித்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இருங்க. கடைசியில் வர ஒரு தேதி உங்களை உட்கார வைக்கும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. தினமும் மாலை 5 மணிக்கே இந்த மேடையில் நம்ம சந்திப்போம். ஆனால் இன்றைக்கி 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, தினமும் காலை 6 மணிக்கு, அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு கதை, ஆனால் அந்த கதைக்குள்ளே 3 அடுக்கு இருக்குது. வாங்க முதல் அடுக்குலேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டை உலுக்கிட்டு இருக்க கேஸ் என்னென்னா, டிவிகே ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி நடந்ததாக சொல்லி சென்னை போலீஸ் போட்ட வழக்கு. இதில் ஏற்கனவே 3 பேர் கைது. விசாரணை போக போக 9 பேர் வரைக்கும் நீளுது. இந்த விசாரணையில் தான் முன்னாள் மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவர் தம்பி அசோக்குக்கும் சம்மன் போயிருக்கு. நேற்று ஜூலை 6 திங்கட்கிழமை ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கி ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் வரல. இது ஃபஸ்ட்டு சம்மன். சட்டப்படி பார்த்தா 3 சம்மன் மீறினா அடுத்தது என்ன தெரியுமா உறவுகளே? கைது வாரண்ட் வரைக்கும் போகலாம். அதாவது இது இப்போ ஒரு கவுண்ட் டவுன் கிளாக் மாதிரி டிக்கு டிக்கு டிக்குன்னு ஓடிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு நுணுக்கம் இருக்குது, கவனமாக கேளுங்க. தம்பி அசோக் என்ன பண்ணியிருக்காரு? முன்ஜாமீன் மனு போட்டிருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜி முன்ஜாமீனே போடலை. ஏன் சொல்கிறேன். சட்ட வட்டாரம் சொல்கிற கணக்கு இது. முன்ஜாமீன் மனு பெண்டிங்கில் இருக்கும்போது பொதுவாக கைது பண்ண மாட்டாங்க. அதனால் அசோக்குக்கு இப்போதைக்கு ஒரு கவசம் இருக்குது. ஆனால் அதே முன்ஜாமீனில் ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குது. மனு டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 100% கைது நடந்தே தீரும். இதுக்கு வரலாற்றில் ஒரு சாட்சி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், கேளுங்க. 1996 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா முன்ஜாமீன் மனு போட்டாங்க. கோர்ட்டில் ஜட்ஜு கேட்டார், இவ்வளோ கேஸ் இருக்கே, ஏன் இன்னும் கைது பண்ணலை அப்படின்னு அந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டார். ஸோ அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஜெயலலிதா அன்னைக்கு மாட்டினது அவங்க எதிரிகளால் கிடையாது, அவங்களே போட்ட முன்ஜாமீன் மனுவால். ஸோ அப்போது செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் போடாமல் இருக்கிறது பயமா, புட்சாலித்தனமா? ரெண்டுமே இருக்கலாம், கரெக்டாக. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, சம்மனுக்கு ஆஜராகாமல் எத்தனை நாள் தான் ஓட முடியும்? ஜூலை 10 அன்னைக்கு முதல்வர் விஜய் கரூர் போகிறாரு. அதுக்குள்ளே இந்த கதையில் ஒரு பெரிய திருப்பம் வரலான்னு சென்னை முழுக்க பேச்சு நடந்துகிட்ருக்கு. சரி, இது வரைக்கும் செந்தில் பாலாஜி கதை. இப்போது கேள்வி, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இடி ரேடாரில் இருந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள், வருஷக்கணக்கில், ஓகேவா, ஜெயிலில் ஒருத்தர் திரும்பவும் இப்படி ஒரு விவகாரத்தில் மாட்டினாருன்னா தனியாக செஞ்சுருப்பாரா, இல்லை பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பதிலை நான் சொல்லலை உறவுகளே, ஸ்டாலினே சொல்லிட்டாரு. அடுத்த அடுக்குக்கு போவோம். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் செமையாக இருக்கும். மே 10 விஜய் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டார் தெரியுமா, நம்ம சிஎம். அன்னைக்கு அந்த விழாவுக்கு ஸ்டாலின் வந்தாரா? இல்லை, வரல. இங்கே ஒரு ஒப்பீடு பாருங்கள். 2021 ஸ்டாலின் பதவி ஏற்றப்போ அன்னைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விழாவுக்கு போனார். ஸோ ஜனநாயக மரியாதை அப்படின்றது அது. ஆனால் விஜய் அவர்கள் பதவி ஏற்றப்போ ஸ்டாலின் அந்த மரியாதையை காட்டவே இல்லை. ஸோ முதல் நாளே மனசில் என்ன இருக்கும்னு அங்கேயே தெரிஞ்சு போச்சு. இது என்னோடய கருத்து என்னென்னா, ஏன் அங்கே எடப்பாடி பழனிசாமி போனான்றதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். இப்போ என் உறவுலாம் யோசிப்பீங்க. ஏன்னா இவனும் அவங்களும் ஒன்று தானே, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைக்க சொல்லும் போது போய் தான் ஆவாங்க. ஒன்று நீ இல்லைனா மாமா அப்படின்ற மாதிரி தான். அடுத்து அப்புறம் என்ன நடந்துச்சு? ஸ்டாலின் பேச ஆரம்பித்தார். இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவுளும், கொஞ்ச நாள் கழித்து 3 மாதத்தில் கவுளும். ஒரு முதல்வராக 5 வருஷம் இருந்தவர் இப்படி காலண்டர் போட்டு ஆட்சி கவிழ்ப்பு தேதியை சொல்கிறாருன்னா, அதுனா அவரால் ஜோசியமாக பார்க்குறாரு. ஸ்டாலின் ஜோசியம் கம்பெனி நடத்துகிறாரா, இல்லை ஆசையா, இல்லை திட்டமா? இப்போது இந்த கேள்வியை தான் டிஎம்கே தரப்பை பார்த்து கேட்குறேன். இப்போ வர்றது தான் இந்த கதையோட உச்சமே. இந்த எம்எல்ஏவோட அந்த பேர வழக்கில் 3 பேர் கைதாகிறதுக்கு சரியாக முதல் நாள் ஒரு கல்யாண வீட்டில் ஸ்டாலின் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? எந்த நேரமும் ஆட்சி கவிழலாம், திமுக தொண்டர்கள் உடனடியாக தேர்தலுக்கு தயாராக இருங்க. யோசித்து பாருங்கள் உறவுகளே, முதல் நாள் ராத்திரி எந்த நேரமும் கவிழலாம், தயாராகுங்கன்னு பேசுகிறாரு. மறுநாள் காலை பார்த்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்புக்கு சதி வழக்கில் 3 பேர் கைது. இது தற்செயலா?
வானிலை அறிக்கை மாதிரி நாளைக்கு மழை வரும்னு சொன்னவங்க வீட்டிலேயே கொடை வந்து ரெடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா இருக்காதா? இந்த கேள்வியை டிஎம்கே தலைமையை பார்த்து தான் கேட்குறோம். கேட்குதா? இன்னும் ஒரு அடுக்கு இருக்குது. இது நான் சொல்கிறது இல்லை, தினமலர் பத்திரிகை எழுதின ரிப்போர்ட். டிஎம்கே கட்சி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியானது அது. அதில் என்ன இருக்குது தெரியுமா உறவுகளே? எம்எல்ஏ பேர விவகாரம் வெளியே வந்ததும் ஸ்டாலின் அவசர ஆலோசனை கூட்டினாராம். அதில் யார் யார் இருந்தாங்க? உதயநிதி மருமகன் சபரீஷன், நெருங்கிய வட்டம் மட்டும் அங்கே இருந்தவங்க. அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னால் தினமும் எழுதுதுன்னா, செந்தில் பாலாஜி யார் உத்தரவில் இதை பண்ணாருன்னு எனக்கு தெரியும், இந்த குறுக்கு யோசனையை இதோடு நிறுத்திக்காங்க. கேட்டிங்களா உறவுகளே? உண்மைதான், யார் உத்தரவுலன்னு எனக்கு தெரியும், புரியுதுங்களா? ஸோ இது எதிரிகள் போட்ட குற்றச்சாட்டு இல்லை, டிஎம்கே வட்டாரமே சொன்னதா ஒரு முன்னணி பத்திரிகை எழுதின வாசகம். அப்போது கட்சிக்குள்ளேயே ஒத்துக்கிட்ட மாதிரி தானே இருக்குது. செந்தில் பாலாஜி தனியாளாக இதை பண்ணலை, யாரோ ஒருத்தர் வந்து உத்தரவு போட்டிருக்காருன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே பேசுகிறாங்க. ஸோ அதே ரிப்போர்ட்டில் இன்னொரு வரியும் இருக்குது. ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டவர்களுக்கு திரைமறைவாக வந்து இந்த பேரம் வந்து தெரிஞ்சிருக்கான். அதனால தான் 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்னும் ஸ்டாலினை வந்து பேச வச்சுருக்காங்க. அப்படின்னா ஸ்டாலின் பேசின அந்த கவிழ்ப்பு டைலாக் கூட அவருக்கு தெரியலங்க. அது ஒரு வசனம் மாதிரி கொடுத்து உடனே பேச, சொந்த வசனமே இல்லை வருது. ஸ்கிரிப்ட் எழுதுனது வேறு யாரோ, தலைவருக்கே தெரியாமல் கட்சி ஓடுதா இல்லை தெரிஞ்சே நாடகம் நடக்குதா? எனக்கு புரியல. இந்த கேள்விக்கு டிஎம்கே பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தான் பதில் சொல்லணும். அவருக்கே பதில் சொல்லுவார், அவருக்கே உடம்பு முடியல, அன்றைக்கி கூட வந்து பாதிலே அப்படியே போயிட்டாப்லையே, அப்பா கூட்டம் அதிகமாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ரைட்டு, சரி, பேரம்னு சொல்கிறாங்களே, என்ன விலை பேசுனாங்க? போலீஸ் விசாரணை வெளியில் வந்திருக்கிற தகவல் படி இந்த டீலுக்கு பேசப்பட்டது 180 கோடி முதல் 190 கோடி வரை. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இது எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க பேசின மொத்த தொகை இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் நடத்துறதுக்கான செலவு கணக்கு, அதாவது எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு விசாரணை வட்டாரம் சொல்லுது. ஒரு ஒப்பீடு சொல்லிட்டா உறவுகளே, தமிழ்நாடு அரசு கடலூரில் பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் பஸ் வீடு ஆகிற செலவு எவ்வளோ தெரியுமா? 30 லட்சம். 180 கோடினா அந்த மாதிரி 600 ஸ்கூல் பஸ்ஸு, மக்களுக்கு 600 பஸ்ஸு விட்டுற காசை ஆட்சி கவிழ்க்கிற செலவு கணக்காக யாரோ எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து திமுகவோட அரசியல். நல்ல வேலை அவனுங்க வரல. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இன்னொரு தகவல், இந்த பேச்சுவார்த்தை நடந்தது 5 நட்சத்திர ஹோட்டல்களில். அந்த தங்களில் பில்கள்லாம் இருக்குது தெரியுமா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட அக்கௌண்ட்டில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. இது விசாரணை வந்து தெரிய வந்திருக்கு. அப்படின்னா இது டீ கடை பேச்சு இல்லை, கார்ப்பரேட் காசு, ஸ்டார் ஹோட்டல் ரூம் எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட்டு. புரியுதா உங்களுக்கு? ஒரு முழு நிறுவனம் மாதிரி ஓடின ஒரு ஆப்ரேஷனுங்க. இது சாதாரண விஷயமாக கடக்க முடியாது, கடக்கவும் மாட்டாங்க. எல்லாருக்கும் கன்ஃபார்மாக இருக்குது, ஜெயில் கன்ஃபார்மாக இருக்குது, மாற்றமே கிடையாது. இப்போ கடைசி அடுக்குக்கு வருவோம். இதெல்லாம் எதுக்கு நடக்குது? பதில் ரொம்ப சிம்பிள். ஜூன் மாதம் உதயநிதி மேடையில் ஒத்துக்கிட்டார். கருணாநிதி 103வது பிறந்தநாள் விழாவில் அவரே சொன்னார், எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வீட்டுக்குள்ளேயே போய் ஓட்டு கேட்க மறந்துட்டோம் அப்படின்னு. ஸோ தோல்வியோட காரணத்தை அவரே அங்கே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார் இல்லையா? ஆனால் அந்த தோல்வியை மனசு ஏற்றுக்கலை. எப்படி ஏற்றுக்கும்? ஏன்? ஒரு டேட்டா பாருங்கள் உறவுகளே. சிஎம் விஜய் இந்த தேர்தலில் தனியாளாக வாங்கினது 35% வாக்கு. இந்த எண்ணோட எடையை புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் கூட வாங்கினது 30% தான். அதுவும் 4-5 கட்சிகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு. இங்கே சிஎம் விஜய் கூட்டணி கட்சிகளோட சின்ன பங்கை தவிர கிட்டத்தட்ட ஒத்தையாக நின்று 35%. 60 வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் ஒரே தேர்தலில் தரமட்டமாகிடுச்சு. இதுதான் ஜீர்ணிக்க முடியலை. ஸோ எடப்பாடி கிட்ட தோற்றுருந்தால் கூட சமாளிச்சிருப்பாங்க. சினிமாவில் இருந்து வந்து புதுசாக ஒருத்தர்கிட்ட தோற்றுது தான் அவங்களுக்கு தாங்கலை. அந்த வழி தான் தினமும் ஒரு ஆர்ப்பாட்டம், தினமும் ஒரு நாடகம், தினமும் ஒரு கவிழ்ப்பு கனவு. புரியுதுங்களா? ஆனால் மக்கள் என்ன பார்க்குறாங்க தெரியுமா? 5 வருஷம் ஆட்சி கொடுத்தோம், அதை வச்சு என்ன பண்ணீங்கன்னு யோசிக்காமல் 55 நாள் கூட ஆகாத ஒரு புது அரசை கவிழ்க்க 150 கோடி எக்ஸ்பென்ஸ் கணக்கு எழுதுகிற கட்சியாக நீங்கள் இருக்கீங்கன்னு தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. இன்னும் தவறு மேலே தவறு. இன்னும் இது எதிர்க்கட்சி அரசியல் இல்லை உறவுகளே, இது ஒரு தற்கொலை அரசியல். திமுக செய்வது ஒரு தற்கொலை அரசு. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிறது உண்மையாகவே ஒரு தூய சக்திக்கான ஆட்சி தான். இப்போ தூய சக்தின்றது வந்து ஆட்களை பேஸ் பண்ணி கிடையாது, ஆட்சியை பேஸ் பண்ணி தான்.
லஞ்சம் இப்போ நீங்கள் போங்க, இங்கே லஞ்சம் வாங்குறானா கேளுங்க, வாங்கினானா உடனே மாற்றுறாங்க, பயப்படுறாங்க காசு வாங்குறதுக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத பல விஷயங்கள் இந்த 55 நாள் நடந்திருக்கு. சாத்தியமே கிடையாது இந்த அரசு இது வரல அப்படின்னா. ஏன்னா காரணம் 2 திராவிட கட்சிகளும் இல்லை. இன்னொரு பயம் திமுக என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லஞ்சம், இந்த காசு வாங்குகிற விஷயம், ஓட்டு காசு இல்லாமல் ஜெயிக்கிற விஷயம்லாம் பழகி போச்சு அப்படின்னா, இனிமேல் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் செத்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஆட்சிக்கு வரப்போ வாயில போடு, அதாவது இன்னமேல் கிடையாது. அவங்க வந்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பணம் கொடுக்குறதுக்கோ இல்லைனா வந்து லஞ்சம் கொடுக்குறதுக்கோ இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்குறதுக்கோ அந்த மனநிலே இருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் வந்துடும் இல்லையா? அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது? எல்லாமே தலைகீழாக மாறிடும். அதுதான் எல்லாத்த விட பெரிய பயம் அதுதான். அது அவ்வளோதான். இதுமேல் அது அப்படி தான் ஊழல் இல்லாத தமிழ்நாடாக மாறிட்டே இருக்குது. முழுமையாக இந்த ஆட்சி முடிவுக்குள்ளே மாறிடும். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணுறது கோர்ட்டு. ஸோ சட்டம் அதோட வேலையை பார்க்கட்டும். ஆனால் ஆட்சி கவிழ்ப்பு கனவு மட்டும் நிஜமாகாது. ஏன்னா அரசு கவிழ்ந்து தேர்தல் வந்தால் என்ன நடக்கும்னு டிஎம்கேக்கே தெரியும். ஸோ அதனால தான் பேரம் நடத்துகிறாங்க தவிர தேர்தலை கேட்க மாட்டுறாங்க. தேர்தலை கேட்டால் 236 தொகுதி தோற்றுருவாங்க. சரி, அதனால நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு 2 முக்கிய செய்தி உறவுகளே. ஜூலை 7 நாளைக்கு கரூர் விவகாரத்தில் டிஎம்கே போட்ட மனு சுப்ரீம் கோர்ட்டில் அவசர விசாரணைக்கு வருது. அதே நாளில் செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் அடுத்த அசைவு எதிர்பார்க்கப்படுது. ஸோ 2யும் நாளை காலை 6 மணி காலை குரலில் முதல் ஆளாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். மறக்காமல் வந்துடுங்க. அடுத்து நம்மளுடைய குடும்ப பேச்சு, எல்லா செக்மெண்ட்லையுமே நம்ம குடும்ப பேச்சுனா என்ன, உறவுகிட்ட நான் பேசுகிற ஒரு நிமிஷம் போக மாட்டீங்கன்னு தெரியும், சொல்கிறேன். சின்னதாக 2 குடும்ப விஷயம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல், உங்கள் குரலை இப்போ நான் காமிச்சிருக்க நம்பர் 9884430900 இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். ஸோ உங்கள் குரல் இங்கே ஒலிக்கும். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸோ ஏன்னா நான் சொல்கிறேன்னா, கமெண்ட் நிறைய பேர் அப்படி டைப் பண்ணி நிறைய விஷயங்களை அதை உங்கள் வாய்ஸ் நோட்டில் போடுங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வாய்ஸ் நோட்டில் போடுங்க. ப்ரூஃப் இருந்தால் ப்ரூஃபோடு அதில் போடுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் உதாக தான் இப்போ இன்னும் காமிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, உடனடியாக போடுங்க, மறந்துடுவீங்க. அடுத்தது, இந்த சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு புது ஷோ. நான் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். உறவுகளும் நானும் கம்யூனிட்டி போஸ்ட் இப்போது போட்டுருவாங்க ஒரு 30 மினிட்ஸில். போட்ட உடனே இந்த ஷோ முடிஞ்ச உடனே போய் பாருங்கள். பார்த்துட்டு அதில் உங்கள் கேள்விகளை அந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நேரடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒருவேளை ஏதாவது ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடம் போர் அடிச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். இது உங்களுடைய சேனல். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. நாளை காலை 6 மணிக்கு உங்களை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து சேர்ந்தடையும். அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் இந்த வீடியோ பல பேரை போய் சேர்ந்தடையும். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.